ஹல்லேலூயா. செப்பனியாவின் புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் வேகமாய் வாசிக்கலாமா? அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். ஜாதிகளை சங்கரித்தேன், அவர்கள் துருகங்கள் பாழாயின. அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன். அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கும் குடியில்லாதபடிக்கும் அவாந்தரையாயின. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவில் இருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பி நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, அக்காலம் இக்காலம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருல, இந்த கடைசி வசனத்துடைய முதல் வார்த்தை அக்காலத்திலே. ஆமென். அதை இந்த காலம் என்று நானும் நீங்களும் எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை அல்லது செப்பனியாவை பொறுத்தவரை முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தெரியும், ஒரு நகரத்தை குறித்து எழுதப்படுகிறது. முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. இது எந்த நகரத்தை குறித்து பேசப்படுகிறது? எருசலேம் நகரத்தை குறித்து பேசப்படுகிறது. இப்போ இந்த எப்பொழுதும் பாருங்க, ஆண்டவர் தங்களுடைய ஜனங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் அவங்களுடைய அழுக்கையும் கந்தையும் பயங்கரமான அந்த வாழ்க்கையை அவர் சுட்டி காட்டி கொண்டே இருப்பார். உனக்கு திரும்பவும் நீ அதே இடத்துல வர வேண்டும், இந்த அழுக்கான வாழ்க்கையை விட்டு திரும்ப வேண்டும். ஆமென். இது இந்த ஊத்தைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதில் ஏதோ ஒரு அழுகை, அந்த அழுக்கு உண்டாயிருச்சு, அழுகி போயிருச்சு. அதில் திரும்ப அதை அழுகி போன பழத்தை திரும்ப நல்ல பழமாக்க முடியுமா? சொல்லுங்க.
எங்கள் ஆண்டவரால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கூட திரும்ப கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட பயங்கரமான நிலைமையில் இருக்கிற அந்த அழுகி போன நிலைமையில ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தம் சொல்றதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர்னு அந்த அதிகாரத்தில் சொல்றார். 5ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர். எதற்குள் இருக்கிற அழுக்கும் அழுகி போன ஊத்தை என்று அழைக்கப்படுகிற ஆண்டவரையே தேடாத தேவன் நாமத்தை தூஷிக்கிற அந்த பயங்கரமான நகரத்திற்குள்ள அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர். இன்னைக்கு நாங்களும் நீயும் நம்ம பற்றி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம் நீதியே அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது. நம்முடைய நீதி, நம்ம செய்கிற பாவம் அல்ல, நீதியே அவ்வளோ மோசமாக இருக்குது. அதற்கு நடுவில் இந்த ஒரு வார்த்தையை பிரிமலை ஆண்டவர் இன்னைக்கு சபையாரோடு என்னோடு பேச விரும்புகிறார். ஐ ஆம் யோர் லைட் அண்ட் டிலைட். ஹல்லேலூயா. உங்களுக்குள் எரிகிற பிரகாசமான வெளிச்சமாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்குள்ள இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, என்னதான் மோசமான நிலைமையா இருந்தாலும் அந்த உள்ள எரிகிற விளக்காகிய கர்த்தர் நீதியுள்ளவராய் இருக்கிற வரைக்கும் அவர் அநியாயம் செய்வது இல்லை. ஹல்லேலூயா. அவரை குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். எதுங்க அவர் நியாயம்? அது எல்லாருக்கும் ரொம்ப அநியாயமா தெரியும். அவர் நியாயம் எல்லாருக்கும் எப்படி தெரியும்? ரொம்ப அநியாயம். இது ரொம்ப அநியாயங்க. இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன், இவனை போய் யார் அதை எடுத்து பயன்படுத்த முடியுமா? அது ரொம்ப அநியாயங்க. அவருடைய கண்ணில் அது அந்த நியாயத்தை விளங்க பண்ணுகிறவர். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ளே கூப்பிட்ட உடனே நீதி உண்டாகும்படி உள்ளே இருக்கிற வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்ன செய்வார்? 17 வாசிங்க. 17. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். எங்க இருக்கிறாரு? நடுவில் இருக்கிறார். நம்ம எப்பவுமே நடுவில் என்ன செய்யணும்? சேரை போட்டு உட்கார்ந்துருக்கார். உங்களுக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்த். இப்போ எப்படி நடுவில் இருக்கிறவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காருன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம எப்படி அவரை வச்சிருக்கோம்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஆமென். நம்ம சுற்றி இருக்கிற வார்த்தைகள், அசுத்தங்கள், அவிசுவாசங்கள் எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுமா, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். நான் நாடி பாடி மகிழ்வேன், தினம் பாடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. அப்ப எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறவர் என்ன செய்கிறார்? 17ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ளவர். நம்ம எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, நான் நேற்று ஆராதனையில் கூட சொன்னேன், வெளியிலிருந்து உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது முயற்சி செய்து பிரமாணங்களெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ளணும், உள்ளே இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினாலே உங்கள் நீதியை கொண்டு நீங்கள் உள்ளே வர வேண்டாம். அவர் நீதியை கொண்டு உள்ளே இருந்து, நான் உள்ளே இருக்கிறேன், ஹல்லேலூயா, எனக்குள்ளே எல்லா நீதியும் கர்த்தராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சரீரத்தையும் என் ஆவியையும் ஆத்துமாவையும் இருப்பிக்கிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். அவர் யாரு? சத்தமாக சொல்லுங்களேன். யாரு? நல்லா சொல்லுங்களேன். யாரு? எப்படிப்பட்ட வல்லமை உடையவர்? எனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதங்களையும் உடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பலவீனங்களிலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். He is able to raise me from any situation. சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை மனுஷன் ஸ்கீம் பண்ணாலும் சுத்தி ஸ்கீம் பண்றான்,
எல்லாரும் எப்படியாவது இவனை காலி பண்ணிடணும், ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்றுமே இல்லாட்டினாலும் காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சான். பெரியமானே, அவன் நினைச்ச மாதிரியே அவனுடைய டிசிஷன் எடுக்க வச்சு அந்த ராஜாவையும் பெருமேல தானியேலுக்கு எதிராக ஒரு டிசிஷன் எடுக்க வச்சுட்டான். தண்டனையும் கொடுத்துட்டான். யோசிச்சு பாருங்க, தண்டனை நிறைவேறி ஆயிற்று. ஏன்னா முத்திரை போட்டாச்சு, யாரும் மாற்ற முடியாது, எல்லாமே ஆயிடுச்சு. ஆனா கடைசியில இந்த தண்டனைக்கு உண்டான ஆக்கினையிலிருந்து கர்த்தர் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். இப்ப அப்படிதான் சில வேளை நம்ம காணப்படுகிறோம். நான் தண்டனைக்கு உரியவன், நான் தப்பிக்கவே முடியாது. ஐ நோ வாட் ஐ ஹவ் டன், ஐ நோ மை பொசிஷன், ஐ கேனாட் மூவ், எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, அவர் வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, அவர், சத்தமா சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ளவர். எதுக்காக வல்லமை உள்ளவர்? அவர் எதுக்காக வல்லமை உள்ளவர்? ரட்சிப்பார். போதும். எதுக்கு வல்லமை உள்ளவர்? ரட்சிக்க வல்லமை. ஹல்லேலூயா. எந்த சிங்கத்தின் வாய்க்கும் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். வல்லடிக்கு உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைக்கும் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்ட சிங்கமா இருக்கட்டுங்க. அந்த சிங்கத்தை பத்தி எழுதியிருக்கு மேல, அதாவது அந்த கெபிக்குள்ள தூக்கி போட்ட உடனே அந்த கெபியினுடைய அந்த கடைசிய அந்த சரீரங்கள் அடைய கூட விடாத அந்த சிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாழை தூக்கி போட்டால் சில நாய் கவும் பார்த்தீங்களா, கீழே விடாம, அந்த மாதிரி நடுவுலையே ஏர்லேயே கேட்ச். அப்படிப்பட்ட சிங்கம் அது. எப்பண்டா எவன்டா கிடைப்பான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறவன், கெச்சிக்கிற சிங்கம் போல. அப்படிப்பட்ட சிங்கம், ஒண்ணும் இல்லாம பிரி போடுற சிங்கம். ஆனா அதுக்கு நடுவுல நம்ம தேவனை ஆராதிக்கிற தானியேலுக்கு, ஹல்லேலூயா, அந்த ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரா? நீங்க சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பேரே தேவனாகிய கர்த்தர். அவர் எனக்கு நடுவில் இருக்கிறவர். சொல்லுங்க, எனக்கு நடுவில் இருக்கிறவர். அவர் ரட்சிப்பார். பக்கத்தில் ஒருத்தட்டே சொல்லுங்க, அவர் உங்களை ரட்சிப்பார். உங்க நிலைமையிலிருந்து உங்களை ரட்சிப்பார். உங்களை பிரிமல உங்களுக்கு தலையை உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. He will do the right thing at the right time, the right place. ஆமென். ரட்சிக்கிற தேவன், அவர் வல்லமையுள்ளவர், ரட்சிப்பார். அவர் உன் பேரில், பர்சனல் காட், சும்மா ஒரு கூட்டத்துக்கு தலைவர் அல்ல. ஆமென். He is a personal God. சொல்லுங்க, எனக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்த பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்த பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம் பேரில், சொல்லுங்க, அவர் என் பேரில், சத்தமா சொல்லுங்க, அவர் என் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. அந்த 3ஆம் அதிகாரம், ஆமா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தா இது சாத்தியமா? சொல்லுங்க, சாத்தியமா? ஊத்தையும் அழுக்குமான நகரமே, நம்மளை பார்த்தா பேசிக்கணும். நகரமே, ஜனமே, மதுரையே, சபையே, இதற்கு நடுவுல உன் பேரில் அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தேவன், அவரை யாரும் அழுக வைக்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வெளிச்சத்தை, ஆமென், யாரும் மங்களாக்க முடியாது. அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, மனம் திரும்பி, ஆண்டவரே எனக்குள் இருக்கிறவரை நான் ஒரு நாள் இனிமே நாம்
மட்டுப்படுத்துவது இல்லை. நீர் எழுந்தருளுங்க ஆண்டவரே. உங்க சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்ட ஆண்டவரே, எனக்குள்ளது நீங்க எழுந்தருளுங்கன்னு கேளுங்க. அவர் உங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய எது நிமித்தமா? அன்பு. அவருடைய அன்புக்கு ஆழம், அகலம், நீளம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அப்படியே தான் அவர் அன்பு இருக்குது. அவர் எப்படிப்பட்டவர்? ஆதியும் அந்தமுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. அல்பாவும் முடிவே இல்லை. அவரை போலதான் அவர் அன்பும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அப்படின்னு தமிழ்ல சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா he will calm down இருக்கு. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இருக்கிற கேயாஸ், பயங்கரமான குழப்பங்கள், பயங்கரமான மோதி அடிக்கிற பெருமலையா அந்த காற்று, அதுக்கு நடுவே அமர்த்துவார். சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? உச்சாம சொல்லுங்க. என்ன காலா தூக்கம் வரல? என்ன செய்வாரு? அமர்ந்திருப்பார்ல. அவர் அமர்ந்திருந்தா அமர்த்துவார். ஆனா கரெக்டான டேர்ம் தான். he will calm. இங்கிலீஷ் எதாவது இருக்கா? இங்கிலீஷ் வேர்ஸ் இருக்கா? he will calm down. ஹல்லேலூயா. அவர் உன் பேரில் கம்பீரமாய். இது சாத்தியமா? ஆமென். சரி, நம்ம அமர்த்துறது இருக்கட்டும். நம்ம பேரை சொல்லி இவன் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா? அதான் தெரியுமே சுத்தி இருக்கவங்களுக்குலாம் யாருன்னு. எப்படிப்பட்டதுன்னு தான் தெரியுமே, நம்மளை பத்தி தெரியாதா என்ன? ஆனா அதையும் காமிச்சு பெருமாளே உன் பேரில் கம்பீரமா. சொல்லுங்க, கம்பீரமா. என் பேரில், என் குடும்பத்தின் பேரில் கர்த்தர் கம்பீரமாய் களி கூறுவார். The Lord, the God is in the midst of thee is mighty. He will save, he will rejoice over thee with joy. He will rest in his love. இதே வசனம் தானே? 17 தானே? He will rejoice over thee with joy. Okay, he will rest in his love. Okay, and the version la he will rest in his love. இல்ல translation I think NLT நினைக்கிறேன். He will calm down with his love. Amen. அவருடைய அன்பினாலே நம்ம என்ன செய்வாரா? அமர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை அமர்த்துகிறவர் அவருடைய அன்பினால். He will calm all your fears. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இது வாசிங்க பார்க்கலாம். Amen. For the Lord your God is living among you. He is a mighty Savior. He will take delight in you with gladness. With his love, he will calm all your fears. Hallelujah. அவருடைய அன்பினால் என்ன பண்ணுவாரா? உங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும், ஐயோ இப்படி ஆயிருமோ, என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, இதனால எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, நீ என்னென்ன பயம் இருக்கோ எல்லாத்தையும் calm down, calm down, calm down, calm down. எதை குறிச்சும் கவலைப்படாத, calm down. ஏன்னா உன்னை குறித்து நான் சந்தோஷமாய் மகிழ்கிற நாட்கள் வந்து விட்டது. எலிமினேட்போமா? டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பேரில் மகிழ்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகிழ்கிற தேவன். சொல்லுங்க, அவர் மகிழ்கிற தேவன். ஆமென். Thank you Jesus. ரபதா ஷதலர சிங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் புகழிடமே, எங்கள் தஞ்சமே. ஆமென். எங்கள் புகழிடமே, எங்கள் தஞ்சமே. பெருங்கண்மலையின் சியா. ஓகே, சி நினைக்கிறேன். சி. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. சொல்லுங்க, உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருங்காற்றும் பெருங்காற்றும் அதிலை மோதும், அடிக்க பெருவெள்ளம் பெருவெள்ளம் அதிலை மோதி, பெருங்காற்று அடிக்கையில் எங்கள் புகழிடமே, எங்கள் தஞ்சமே.
தஞ்சமே பேரில் கண்மலையின் நீழலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா. அந்த 17ஆம் வசனத்தின் ஒரு முறை வாசிச்சு ஜெபம் பண்ணிடலாமா? ஆமென். செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களை எழுப்புகிற கர்த்தர். இந்த மாதம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளுவீர், வல்லமையா எழுந்தருளுவீர். ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்கு நடுவில் அந்நிய கண்கள் சுற்றி பார்க்கத்தக்கதாக ரட்சிப்பை உண்டு பண்ணுவீர். சொல்லுங்க, ரட்சிப்பை உண்டு பண்ணுவீர். ஆண்டவரே, எங்கள் மேல் சந்தோஷமாய் மகிழுவீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே எங்களுடைய பயங்களை அமர்த்துவீர். எங்கள் பேரில் நீர் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுகிற நாள் இந்த மாதம் நீர் களி கூறுகிற மாதமாய் இருப்பதாக கிருபையின் வசந்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Have a wonderful month of July. Amen. God bless you.